தான் இவ்ளோ நடந்த பிறகும் உங்க மகன் பெருமையை விட மாட்டேங்கிறீங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க பதட்டத்துல 10ல 1 மடங்கு உங்க மகன் கிட்ட இருந்திருந்தா சண்டை போட்டுட்டு தான் போயிருப்பாரா, இல்ல இப்படி போன் பண்ணாம தான் இருந்திருப்பாரா? அம்மா, எதுக்குமா அழற? நிர்மலா, நாம போய் மாணிக்கத்துக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாமா? இந்த நேரத்துலயா? ஊரே அடங்கி போயிருக்கு. இந்த நேரத்துல எப்படிமா போறது? இல்லடி, எனக்கு நினைக்க நினைக்க மனசே ஆறலடி. என்னம்மா சொல்ற? உனக்கு யார் மேல கோவம்? பாருடி, இந்த மாணிக்கத்தை இங்க இருந்து போனானே, ஒரு போனாவது பண்ணானா? மொத்தமா மாறிட்டாண்டி. போற போக்குல என்னையே அவன் யாருன்னு கேட்டாலும் கேட்பாண்டி. இல்லம்மா, மாணிக்கொண்டனுக்கு ஃபோன் பண்ண நேரம் இருந்திருக்காதுமா. என்னை விட அப்படி என்னடி மத்ததெல்லாம் அவனுக்கு பெருசா போயிடுச்சு. சரி விடுமா, நீ நினைக்கிற மாதிரியே உன்னை விட்டு விலகிறதா இருந்தாலும் சரி போன்னு விட்டுற வேண்டியது தானே. என்னடி பேசுற? எப்படி இத்தனை வருஷம் பெத்து வளர்த்து ஆளாக்கணும்னு அப்படியே விட்டுட முடியுமா? நிர்மலா, தயவு செஞ்சு வாடி, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம். எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. என்னம்மா, புரிஞ்சுக்கோ. நிர்மலா, வாமா, ஒரே ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடலாம். வாமா. சரிம்மா, போலாம், அழாத. வாமா போலாம். என்னம்மா, ஏன் நின்னுட்ட? நிர்மலா, வேண்டாமா, வீட்டுக்கு போலாம். என்னம்மா அப்படியும் சொல்ற இப்படியும் செய்யற? எல்லாம் என் தலை எழுத்துடி. பைத்தியம் பிடிக்காது ஒண்ணுதான் குறை. வா, வீட்டுக்கு போலாம். நானே வேண்டான்னு அவன் ஒதுக்குனதுக்கு அப்புறம் அவனுக்கு எதுக்கு நான் ஃபோன் பண்ணணும்? வா, ஃபோன் பண்ண வேண்டாம், வா. வான்னு சொல்றேன்ல, வா. அம்மா, நீ பேசாம படுத்து தூங்குமா. வீணா போட்டு மனசு குழப்பிக்காத. முடியலையே நிர்மலா, முடியலையே. என்ன தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு இருந்தவ இப்ப எப்படி மாறி போயிட்டான்னு பாத்தியா? என் பாவம் அந்த அவ பேரை கூட சொல்லக்கூடாது. என் வைத்திருச்சல் அவள. வேண்டாமா, சொன்ன அப்படியே பழிச்சு தொலைச்சிரும். ஏன் நிர்மலா, நம்ம மாணிக்கம் நாம இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டான்ல? அம்மா, அண்ணன் அது மாதிரிலாம் பண்ணாதுமா. அடி போடி, நீ என்ன மாதிரி பைத்தியக்காரத்தனம் எல்லாம் நம்பாத. இனி உன் வாழ்க்கையில கை ஊனி கர்ணம் தான் போடணும். அம்மா, இப்ப எதுக்கு நீ வீணா டென்ஷன் ஆற? இல்ல நிர்மலா, இப்படி எல்லாம் நடக்கணும்னு தான் அந்த அமுக்கு நீ பிளான் பண்ணுனா. ஆனா அது நாம இருக்கிற வரைக்கும் முடியல. இப்ப பாத்தியா அவன் எப்படி மாறி போயிட்டான்னு? மகுடிக்கு ஆடுற பாம்பாட்டம் ஆயிட்டான். அம்மா, நான் முடிவா சொல்றேன், வரவங்க எல்லாம் வரட்டும், வராதவங்கள விட்டுடு. வீணா இப்படி புலம்புறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது. புலம்ப விட்டுட்டாளடி என்ன. இதுக்கெல்லாம் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நல்லா அனுபவிப்பாடி. சரி, நீ முதல்ல படுத்து தூங்கு.
அந்த பேக்கை கொடு. மெதுவா இறங்க செல்லம். அப்பா. உடம்பெல்லாம் வலிக்குது இல்ல ராஜு? சுடு தண்ணி வச்சு பதமா விளாவி தரேன். சீக்கிரம் குடிச்சிட்டு வந்துரு. சரியா? இந்த நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். ஏமாப்ல உடம்புலி உனக்கு தானே? சிவராமா, இல்லற ஸ்மூத்தா போறதுக்கு சில ரகசிய வழிகள் அதெல்லாம் புரிஞ்சுக்க. அப்ப நானும் சுடு தண்ணி காய்ச்சி தருவா? சார் என் கணக்கை செட்டில் பண்ணுங்க, நான் கிளம்பணும். ஒரு நிமிஷம் இருங்க. கோபி, கோபி வரேன். என்னண்ணே? சாருக்கு செட்டில் பண்ணமா? அது பிகினிங் கிலோமீட்டர்ஸ்லாம் லட்சுமண மாமா தானே ஆமா. குடிச்சிருந்தாரு. மாமாங்க லட்சுமணா, லட்சுமணா. ஏ சகா, அப்பா மாமா அங்கேயா இருக்காரு? இல்லையப்பா. மாமா அங்க இல்ல. என்ன கோபி, அக்கா மாமாங்க நம்மளோட தானே வண்டியில வந்தாரு? உள்ள இல்ல. ஆஹா, உள்ள இல்லையே. நம்ம கூட இறங்குற மாதிரி தெரியலப்பா. எங்க உங்க கூட முன்னாடி உட்கார்ந்து வந்தாருல எங்க மாமா, ஆமா அவர் சார். எங்க? அவர் பின்னாடி போறேன்னு இறங்கினார் சார். பின்னாடி போகணும்னு இறங்குனாரா? என்ன பேசுறீங்க? சார் நைட்டு தொண பேசிட்டே வந்தாரு. திடீர்னு வண்டி நிப்பாட்பாரு. நிப்பாட்டினேன். பின்னாடி போறேன்னு சொன்னாரு. நான் உங்க கூட உட்காந்துட்டு இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, எங்க? எந்த இடத்துல? சார் கோயில்ல இருந்து மெயின் ரோடு வர்றதுக்கு முன்னாடி 1 கிலோமீட்டர் இருக்கும் சார். ஐயோ. அந்த காட்டுக்குள்ளயா? ஹலோ, அவர் என்ன சொல்லிட்டு இறங்குனாரு? கரெக்டா சொல்லுங்க. சார் அவர் பின்னாடி போறேன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில கையில எடுத்துட்டு இறங்கினார் சார். ஐயோ. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு அந்த இடத்துல கோபி, ஐ காட் இட். வரும்போதே லட்சுமண வயிறு சரியில்லைன்னு சொல்லி தான் வந்தாரு. என்ன அவசரமோ தெரியல, வண்டி நிறுத்த சொல்லி பின்னாடி வரேன்னு சொல்லியிருப்பாரு. இது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட தான் பின்னாடி வரான்னு நினைச்சிட்டு வண்டி எடுத்துட்டு இருப்பாரு. இதான் நடந்திருக்கு. ஐயா மாப்பிள நம்ம அவனை விட்டு விட்டோமா? மாமா ஐயோ, எல்லாருமே சேர்ந்து அவரை விட்டுட்டு வந்துட்டோமா? என்ன கோபி பண்றது? ஐயோ. ஈஸ்வரி புலம்பாது. ஓசி லாரி பிடிச்சாதான் மெட்ராஸ் வந்துருவான். மாப்பிள ஊசிலாரி பிடிச்சு கூட வரலாம். ஆனா வாய் பேசாமல வரணும், இல்லைன்னா சிக்கலாயிருமே. சும்மா இருங்க. ஏயா டிரைவர், உனக்கு அறிவு இல்ல? பாவி மனுஷன் வண்டி விட்டு இறங்குறேன்னு சொன்னார்ல, பின் சீட்ல ஏறி உட்கார்ந்துட்டாரா இல்லையான்னு பார்க்க வேண்டாம். உடனே வண்டி எடுத்துட்டு வந்துட்டியே. பாவ மனுஷன் நடக்க ஏங்க, என்ன ஏங்க திட்டுறீங்க? சார், ஹலோ, நீங்க கிளம்புங்க. நான் ஈவினிங் வந்து செட்டில் பண்றேன். சரி போங்க. சார். கோபி, மாப்பிள்ள எங்க இருக்காருன்னு ஒரு தெரியணும். பச்சை புள்ள மாதிரி. தெரியலப்பா. அவரு ஏதாவது பஸ்ஸ கிஸ்ஸ பிடிச்சு வந்துட்டாருன்னா ஓகே, மத்தியானம் வரைக்கும் பாப்போம். அப்படியே அவர் வரலன்னா அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐயோ. ஏன்னா நீயாச்சும் பாக்குறது இல்லையா? இப்ப எதுக்கு புலம்பிட்டு இருக்க? இந்த பார், 4 பேர்கிட்ட கையேந்தியாவது உன் புருஷன் மெட்ராஸ் வந்துருவான். கவலைப்படாத. சும்மா இருண்ணே. அவரு கவரிமான் மாதிரி செத்தாலும் சாவர தவிர ஒருத்தர்கிட்ட கையேந்த மாட்டாரு. யாரு? உன் புருஷன் தானே. அவனை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கம். ஒரு நாள் இல்லையே சந்தோஷப்படு போ. எப்படியும் வந்து தொலைப்பான். என்னங்க? இதோ வந்துடுச்செல்லாம். அனோ, ஆமாமா. நான் கிளம்புறேன். ஆமாமா, ஒரு நிமிஷம் இருங்க. வா வா. என்னடா ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டேன்? ஆமாம்மா, ஃபாரினருக்கு துணிங்கெல்லாம் வந்திருக்கு. சீக்கிரமா போய் செக் பண்ணணும். அதான் நேரத்தோடய கிளம்பிட்டேன். டீ குடிச்சிட்டு போயிட்டு வாங்க. என்ன மாமா, என்ன சட்டையா? இதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு? நல்லதா இருக்கு. உள்ள ஒரு சட்டையை இஸ்திரி போட்டு வச்சிருக்கேன், அதை போட்டு போங்களேன். மாமா, எனக்கு ஏத்த குடும்ப இஸ்திரி. கிளம்பட்டு மாடி. ஒரு நிமிஷம். என்ன மாமா, நீங்க இன்னைக்கு ஃப்ரீயா? இல்லப்பா, எனக்கு வேலை இருக்குது, கிளம்பிட்டே இருக்கிறேன். மாமா, மறந்துடாம இதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு கிளம்புறீங்க. ஓஹோ, மறந்துட்டேன். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? மாமா போயிட்டு வரேன். லீலா, பவானி போயிட்டு வரேன். மதிய சாப்பாட்டுக்கு வந்துருங்க. பவானி, ரெடி ஆயிட்டியாடி? இதோ வந்துட்டேன்க்கா. உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? காலேஜுக்கு லேட் ஆகுதுல. அடாடாடாடா கிளிப். அக்கா துணிலாம் நேத்து வாஷ் பண்ணாம இருந்தது. அது நேத்து தானே எல்லா துணியும் பார்த்தேன், சாயந்தரமே துவைச்சு போட்டேன். உனக்கு அந்த பிரச்சனையே வேண்டாம். நீ நிம்மதியா காலேஜ் கிளம்பு. சரியா? ஒரு நிமிஷம் இரு, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரேன். நீ டப்பா மறந்துடுவேன், அதுக்காகத்தான். ஏய், மிச்சம் வைக்காம சாப்பிடணும், இல்லைன்னா கொன்னே போடுவேன். சரிக்கா. பாத்து போடி. அக்கா இந்த வந்துட்டு லீலா. இந்தா குழந்தைங்களுக்கு பால். ஓ, நீ ரெடி ஆயிட்டியா? சரிப்பா. இல்லக்கா, நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போனோம், அதனால தான். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். அக்கா, குழந்தைங்களுக்கு இருமல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. நான் அந்த ஷெல்ஃப்ல டானிக் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறமா கொடுத்துருக்கேன். நேத்து ராத்திரி கொடுத்தோமே அதானே? ஆமாக்கா. சரி, நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. சரிக்கா, அப்பா வரேன்ப்பா. பவானி போயிட்டு வரேமா? சரிக்கா. சீக்கிரம் வந்துரு. என்ன? அக்கா நான் கிளம்புறேன். புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டியாடி? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். அப்ப நான் போயிட்டு இருப்பா. நல்லா படிக்கணும் என்ன? ஏ பவானி, நானும் கிளம்பிட்டு தான் இருக்கிறேன். நானே பஸ் ஏத்தி விட்டுறேன். இதோ வந்துட்டேன். சரிப்பா. என்ன பா, வா. இத்தனை நேரம் நான் அம்ட்டியும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்னப்பா? ரொம்ப பெருமையா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஓடி ஓடி பொறுப்பா பார்த்து ஒரு தாயார் மாதிரி கவனிச்சுக்கிறேன். ஏன்
இப்ப என்ன கூட நீ அப்படித்தான் கவனிச்சுக்கிற, என் தயார் மாதிரி. என்னப்பா எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். அப்பா உங்க எல்லாருக்கும் தேவையானதெல்லாம் செய்யறதுல எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஏன்பா உங்களுக்கெல்லாம் தாய் ஸ்தானம்னா சும்மாவா? அப்படிங்களா? அப்ப தயாரு, நான் வரேம்மா. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே, சொல்லு. அதை ஏன்டா கேட்குற? கடைசியில் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியா பொண்ணு கொடுக்குறவங்க பணத்தை கொடுத்துட்டாங்கடா. ஓ, கட்ட பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வச்சிங்களாக்கும். உனக்கு எப்பறம் அந்த ஊர் கதையெல்லாம் தெரியுது? அட இப்படி வெளியில் எப்படி போயில வரையில சலூன் கடை டீ கடைன்னு உட்காந்து பேப்பர் படிக்கிறோம்ல, அங்கே 4 பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதை அப்படியே ஆர்வமாக காது கொடுத்து கேட்குறதேன். நல்ல வேலை நீ வந்து இந்த ஊர் கதையெல்லாம் சொன்னதுனால கொஞ்சம் பொழுது போச்சு, இல்லைன்னா சிரமம் தான். ஏன் உனக்கு என்ன பொழுது போகிற சிரமம் இருக்கு? நீ ஏன்டா சொல்ல மாட்ட? நீ போய் சலூன்ல உட்காந்துக்கிட்டு இவன் யாரு அவன் யாரு, அவனுக்கு இவளுக்கு என்ன தொடர்பு, யார் யாரு கூட ஓடி போனாங்கன்னு விவசாய கட்டத்தனமா புறணி கேப்ப, உனக்கு பொழுது போயிடும். அட பாவி, இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்ட புறணியெல்லாம் நீ தானே காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்த. எனக்கு பொழுது போக வேண்டாமா? என்னடா அநியாயமா இருக்கு? உனக்கு பொழுது போலனா நான் சொன்ன புறணியெல்லாம் கேட்ப, அதையே நான் பண்ண என்ன இலக்காரமா பேசுறியா? சரி விடுறா, நீ இந்த மாதிரி பேசலனாலும் என் மனசுக்கு சங்கடமா இருக்கும். நீ அடிக்கடி வந்து இந்த மாதிரி பேசு, அப்பதான் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஆமா ஆமா, உனக்கு மனசு நிறையதோ இல்லையோ, ஆனா நான் வர்றப்போலாம் எனக்கு நல்லா கொடுத்து விடுறாடா. நீ கோவிச்சுக்காதுடா, என் நிலைமை அப்படி. தனியா புலம்புற மாதிரி ஆயிட்டேன். ஏன்டா இவ்வளவு அப்செட்டா பேசுற? உன் ஒய்ஃப் வேலை முடிஞ்சதும் வந்து உன் கூட தானே இருப்பாங்க. அந்த கதை உனக்கு தெரியாதா? தெரியாதே, என்னடா சொல்லு சொல்லு. அவ என்கிட்ட கோச்சிட்டு போயிட்டா. ஏன்டா, என்ன பிரச்சனை? என்னத்த சொல்றது, தினம் தினம் ஒரு பிரச்சனை. பொதுவா எல்லாரும் வீட்லயும் தினம் தினம் பிரச்சனை இருக்கத்தாண்டா செய்யும். ஆனா குறிப்பா உன் ஒய்ஃப் எதுக்குடா கோச்சுக்கிட்டு போச்சு? ஏண்டா சலூன்ல புறணி கேக்குற மாதிரி என் வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி பத்தி புறணி கேக்குறியா? ஏண்டா நீ ஏதாடா உன் ஒய்ஃப் கோச்சுட்டு போனதை சொன்ன? சொன்னா கேட்டு போவியா, அதை விட்டுட்டு துருவி விசாரிக்கிற? புருஷ பொண்டாட்டி சண்டெல்லாம் விவரமா கூட சொல்லிட்டு இருக்கணுமா? சர்ரா விடுறா, எதுக்குடா டென்ஷன் ஆகுற? நமக்குள்ள எதுக்குடா வாக்குவாதம்? வேற யாரையாவது பத்தி பேசுவோம். இது நியாயம். அவதான் என்னை விட்டு போயிட்டா. ஆனா இப்ப நான் தனியா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். டேய், ஏதோ உன் ஒய்ஃப் கோச்சுட்டு போச்சு, ஆனா அதை இப்படியே விட்டுறக்கூடாதுடா. வேற என்ன பண்ணுங்கிற? டேய், குடும்பம்னா இதெல்லாம் சகஜம்தான்டா, முன்ன பின்னதான் இருக்கும். எப்படியாவது கூட்டிட்டு வந்து சேர்ந்து வாழ்றத பாரு. நானும் சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவ அப்படி நினைக்க மாட்டேங்கிறாளே. அவ மட்டுமா, யாருமே அதை பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. அதான் போனா போட்டுன்னு விட்டுட்டேன். அவ வர்றப்ப வரட்டும். இங்கதான்டா ரவி நீ தப்பு பண்ற. என்ன பண்றேன்? ஏய், பிரிஞ்சு போன உன் பொண்டாட்டிய வர்றப்ப வரட்டும்னு விட்டுடக்கூடாதுடா, அது அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். என்னடா சொல்ற? விவரமா சொல்டா. ஏய் ரவி, சேர்ந்து இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும். தனியா போய் பழகிட்டாங்கன்னு வச்சுக்க, நம்ம மேல உள்ள ஈடுபாடு குறைஞ்சு போயிடும். அதே புரிச்சன் தேவையில்லாம எத்தனை நாளைக்கு இருந்துட்டேமே, இனி ஏன் இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லடா ரவி, நாம இல்லைங்கிற சூழ்நிலையில அவங்க போறப்ப வர்றப்ப வேற ஆட்களோட பேசி பழகுவாங்க. அதுல யாரு கூடவாது புருஷனை கம்பேர் பண்ணி யோசிச்சு அவனை விட இவன் பெட்டர் நினைச்சு வேற பல பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குடா. இல்லைன்னு வை. இல்லாட்டி என்ன? இல்லைன்னா என்ன சொல்லுங்க, நம்ம கதையும் பேசுவாங்க. அம்பிடுத்த டே ரவி, உன் ஒய்ஃபு தான் லைஃபை தானே டிசைட் பண்ணிட்டாங்கன்னு வை, அப்புறம் உன் கதை என்ன ஆகும்னு யோசிச்சுப்பாரு. யோசிக்கிறதுலாம் இருக்கட்டும், உன்னை நம்பி என் வீட்டு விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்ன பாரு, அது ஏன் தப்பு தான். நீயே போற போக்கில பார்த்தா சலூன்ல போய் என் முன்னாடி பத்தி பேசுவ போல இருக்கே. அட பாவி, என்னடா இது இப்படி பேசுற? என்னடா சலூன்ல என் பொண்டாட்டி பத்தி பேசவனு போற போக்கில சொல்ற? உனக்கு அறிவு இருக்கா? உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு மதிச்சு சரிக்கு சமமா உட்கார வச்சு பேசணும் பாரு, என் புத்தி தான் செருப்பால் அடிக்கணும். எந்தடா? ஏ ரவி, இதெல்லாம் ரொம்ப ஓவரடா. எல்லாத்துக்கும் கூட கூட பேசிட்டு இப்ப என்னவே திட்டியாடா? இப்படி எல்லாம் பேசினா நாளை பின்ன எப்படிடா வர்றது? வராத, வரவே வராத. கிளம்பு, முதல்ல கிளம்பு. போய் சலூன்ல உட்காந்துட்டு ஊரு போற எல்லாம் பேசிட்டு போட. நீ ஏதாவது ஒரு மனுஷன், உனக்கு ஒரு கையுங்காலி இப்படி ஆயுமே இன்னும் திமிரு குறையில பாரு. போட. ஏமா இம்முட்டு புத்தகமா மறுபடியும் வாங்கின? ஆமாப்பா.
முன்னமே வாங்கணும் போல் இருக்குதா? இது அதுலப்பா புதுசு. இது வேறியா? ஐயோ. ஐயா வணக்கம். வணக்கங்க. என்னையா பேசாம போறீங்க? நடந்தது என்னவோ நடந்து போச்சு. எங்களை பார்த்தோம் விரோதியை பார்த்துட்டு போற மாதிரி போறீங்களே. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்கும் என் பையன் தாங்க காரணம். உங்களையும் சங்கடப்படுத்தி எங்களையும் வேதனைப்படுத்தி என்னலாமோ நடந்து போச்சுங்க. ஏங்க எம்முட்டு விரக்தியா பேசுறீங்க? வேற என்னங்க பண்ண முடியும்? புத்திர சோகத்தை விட பெரிய சோதனை வேற எதுவுமே இருக்காதுங்க. ஒரே ஒரு பையன். ரமேஷ் வீட்டை விட்டு போன விஷயம் உங்களுக்கே தெரியும் இல்லையா? இது நாள் வரைக்கும் அவன் எங்க இருக்காங்கிற தகவலே இல்லைங்க. நானே இந்த அளவுக்கு மனசோடைஞ்சு போயிருக்கேன்னா இவளை பத்தி சொல்லவே வேண்டாம். எவ்வளவு நாள் வீட்டுல சாப்பாடு இருந்தா நாங்க சாப்பிடாம பட்னியா படுத்திருக்கோம். என்னங்க இதெல்லாம்? வேற என்னங்க பண்ண முடியும்? சாப்பிடுறதுக்கு உட்காரும் போது இந்த நேரத்துல பையன் சாப்பிட்டானா இல்ல பட்னி கிடக்குறானான்னு மனசு உறுத்தும் போது எப்படிங்க சாப்பிட முடியும்? நெசமாவே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப எங்களுக்கு ஆறுதலே இல்லைங்க. அதான் எப்போது கோயிலுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு வருவோம். அதான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும். மத்தபடி என்னவோ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஐயா, வாழ்க்கையில இந்த மாதிரி சோதனைகள்லாம் சகஜம். மனசை தேத்திக்கிட்டு சுதாரிச்சுக்கிட்டு தான் போகணும். எப்படிங்க முடியும்? என் பிள்ளைய நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? எந்த குறையும் இல்லாம தப்பி தவறி கூட அவன் மனசு சங்கடப்படாம ஆளாக்கி இப்ப அவனை முழுசா பறி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றானோ எங்க இருக்கானோ தெரியல. அவன் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். உங்க மக மேல உயிரையே வச்சிருந்தா. நீங்க மட்டும் சம்மதிச்சிருந்தா இப்ப கூட சரின்னு சொல்லுங்க. உங்க பொண்ணை தங்கமா நாங்க வச்சுக்கிறோம்.